வரும்போது ஒரு வீட்டில் ஒரு பெரும் கூட்டத்தோட அழுகை சத்தம் கேட்குது. அதை விலைக்கு பார்க்குறாரு, உள்ளே போயிடுறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்றாரு. என்னுடைய கணவன் இறந்துட்டான்றான். தாய் சொல்கிறா என்னுடைய மகன் இறந்துட்டான்றான். பிள்ளைய சொல்லுது எங்கள் அப்பா இறந்துட்டான். அந்த அழுகையில் என்னெல்லாம் சொல்கிறாங்க தெரியுங்களா? என் உயிரை எடுத்திருக்க கூடாதா, என் புருஷனை விட்டுலாம்ல, பிள்ளைகளை காப்பாற்றணும்ல. அம்மாக்காரியும் சொல்றான், வயசான என்னை எடுத்துட்டு போயிருக்க கூடாதா, பிள்ளை குட்டிகளோட என் பையன் பிள்ளைகளெல்லாம் எப்படி வளர்க்க போறேன். பொண்டாட்டி சொல்லி, புருஷன் சொல்லி, பிள்ளைய சிறு பிள்ளைய அது என்ன பேசுறது. இந்த 2 பேர்கிட்ட பார்த்தாரு சென்னை. அப்படியா, இவனை உயிர் பிச்சு எழுத்துடலாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, எழுத்து தர்றேன். அப்படியா சாமி, செய்யுங்க சாமி. ஆனால் ஒன்று செய்யணும். யார் முன் வர்றீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் கேட்குறத கொடுத்தா இவனை எழுப்பிடலாம். என்ன சாமி? இவனுக்காக ஒருத்தர் உயிரை மாற்றிட்டா இவனை எழுப்பிடுவாங்க. நல்லா கேட்கணும், இந்த கரு பொருளை பார்க்கணும். ஐயோ, அதுக்காக நாச ஆகுறதா, இவனுக்காக நாச ஆகுறதான்னு அம்மாக்காரி, இவளுக்காக நாச ஆகுறதா பயந்து ஓடிட்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுயம் எங்கன தெரிய வந்துச்சு? வந்ததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் ஒப்பாரியில வச்சு அழுதான். தர்மமே எத்தனை பேர்த்த பொழைக்க வச்சான். கருவுல எவன் உருவானானாலும் அவன் கர்ம விதிகளை அனுபவித்துதான் தீரும். சிவனே திருவோர் என்னங்க? சிவன் தியானத்துல இருக்காரு, பார்த்திருக்கீங்களா? அப்படியே அந்த ரூபமா வச்சாலும் லிங்கத்தை விட்டுருங்க. எங்கேயோ கூட கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அளவுல ஒரு பேர் சொல்லாது, அந்த இடத்துல கூட ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணி அவர் தியானம் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஏன் கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்க்கலாமே, அவர் ஏன் தியானம் பண்ணணும்? காக்கும் படைக்கும் அடித்தல் வல்லமையை பெற்ற அவன் ஏன் தியானம் பண்ணணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கருத்தை சொல்லுங்க பார்ப்போம். அல்லங்க, அவனுக்கு பெரியவன் இருக்கான் இல்லைங்க, அவன் தெரியாம இருக்கான்ல. ஆதி அந்தம் சொன்னோம் இல்லையா, திருவள்ளுவர் சொன்னாரா இல்லையா? அகர முதர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவன் ஏன் சிவன் முதற்றே உலகுன்னு எழுதிருக்கலாமே, இல்ல நாராயணன் முதற்றே உலகுன்னு எழுதிருக்கலாமே. ஏன் பார்க்காத ஒருத்தர், அவரும் கருவுல தான் பிறந்து வந்தார். அவர் கருவுல தான் முருகனும் விநாயகரும் ஐயப்பனும் பிறந்தார். நல்லா புரிஞ்சு. இவங்க எல்லாம் மனிதன் தான், வாழ்ந்து காட்டும் நடைமுறை வாழ்க்கைக்காக அவங்க எல்லாம் என்னமா மதிக்கப்பட்டாங்க? தெய்வமா மதிக்கப்பட்டிருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் என்னோட கருத்துங்க. எனக்கு இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஆற்றல்ல இதை பேசிட்டு இருக்கிறேன். இது தவறா இருந்தா, இதை பார்க்குறவங்க தவறா இருந்தா, கேட்குறவங்க தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. என்னோட கருத்து தான் அது, முழுசும் இது என்னுடைய கருத்து தான். நான் எங்கேயும் படிச்சு எடுக்கல, கேட்டு எடுக்கல, என்னுடைய அனுபவத்துல இதை நான் எடுத்திருக்கேன். இதுதாங்க சொல்லிடுவாங்க, ஈர் உடல் ஓர் உயிர். காதலிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? ஈர் உடல் ஓர் உயிர். அது உண்மையாங்க. அந்த ஜென் கதையில தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாருமே. இவனுக்காக நாச ஆகுறதா? இதுதாங்க மனிதனுடைய சுயம். நீங்க சரியான வார்த்தை அந்த ஜென்னிட்ட நான் கொடுக்குறேன்னு அம்மாவோ பொண்டாட்டியோ முன் வந்திருந்தால் அவர் பெருமைப்பட்டிருப்பார். எடுக்க மாட்டார். எந்த உயிரையும் இறைவன் எடுக்க மாட்டார். அட்லீஸ்ட் அந்த ஆறுதலுக்காகவாது உணர்வு பூர்வமா நான் கொடுக்குறேன். எனக்கு வயசாகி போச்சு, எங்க அம்மா சொல்றேன், எனக்கு வயசாகி போச்சு, என் உயிரை எடுத்துட்டு என் பிள்ளை உயிரை பொண்டாட்டி சொல்றா, நான் வீட்டு வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன், என்னை எடுத்துட்டு என் பிள்ளைகளை வளர்க்கட்ட அவர் சம்பாதிச்சு. 2 பேருமே இல்லைன்னு இல்லைன்னு. இதுதான் என்னங்க, சரியான நேரத்துல செய்யணும். அதை என்ன செய்யணும்? 3/4 மணி நேரம் தான் ஒரு பீரியட். இங்கிலீஷ் வாத்தியார் வருவார், தமிழ் வாத்தியார் வருவார், மேத்ஸ் வாத்தியார் வருவார். அந்த 3/4 மணி நேரத்துக்குள்ள அதை நல்லா கவனிக்கணும். சரிங்களா? எடுத்துக்காட்டு ஒரு கணக்கு கொடுத்துட்டு தானே அடுத்த கணக்கு போட சொல்லுவார். இல்லை அவரே வந்தோடனே இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டுருவாரா?
பாடம் முடிச்சுட்டு ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணத்துக்கு A² + B² அப்படின்னு போட்டு ஒரு உதாரண கணக்கை போட்டு இதே மாதிரி இன்னொரு நம்பரை கொடுத்து இதை கணக்கை போடலாம். எல்லாத்தையும் எடுத்துக்காட்டாதாங்க கொடுத்துருக்குறாங்க கடவுள். உவமை இல்லாம எதுவுமே இல்லைங்க. என்ன இல்லை, எடுத்துக்காட்டு இல்லாம எதுவுமே இல்லை. எங்க தாத்தன் பாட்டி கல்யாணம் முடிச்சாங்க, கல்யாணம் முடிச்சா ஒரு கரு உண்டாகும், அது எடுத்துக்காட்டு. யாருக்கு எடுத்துக்காட்டு? எங்க அப்பனுக்கும் எங்க அம்மாவுக்கும் எடுத்துக்காட்டு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்து நான் பிறந்தேன், அது எனக்கு எடுத்துக்காட்டு. நானும் என் பொண்டாட்டியும் கல்யாணம் முடிஞ்சா எனக்கு ஒன்று பிறந்தேன். எல்லாமே ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டி தான் இதை செய்யடான்றான். காப்பி ரைட்டு தான் பண்ணணும். ஆனா அந்த 6வது அறிவு என்ன தெரியுமா சொல்லும்? என்ன சொல்லுது? இப்போ தாத்தம்புட்ட நல்ல தானியங்களை சாப்பிட்டு விதையுள்ள காய்கறிகளை காமிச்சு எடுத்துக்காட்டு சொல்லிட்டான். 1 பெத்துக்கல, 9 பெத்தான், 12 பெத்தான், 15 பிள்ளைகள் கூட இருக்கு. இன்னும் என்னோட படித்தது இல்லைல்ல, நானே 9வது பிள்ளை. அதுக்கு அடுத்தடுத்து வந்தாங்க. எங்கள் அப்பா ஆத்தா காலம் வரைக்கும் சரியாக இருந்துச்சு. என் காலம் வந்தோடனே மக்கள் தொகை கூடிருச்சுன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? விதையில்லா காய்கறிகளை உருவாக்க ஆரம்பித்தான். லேபில் உருவாக்கிட்டான். லேபில் ஒரு விதையை உருவாக்கி, அந்த செடியை உருவாக்கி, அந்த செடியிலிருந்து வந்த விதையை நான் எடுத்து விளைச்சேன்னா விளைச்சல் வராது. திரும்ப அவனை லேபில் தான் நாடணும். அப்போ என்ன பண்ணிட்டான்? அந்த லேப்லேருந்து கொண்டு வந்து ஒரு வாழைக்கண்ணை நட்டு, ஒரு கரும்பை நட்டு, ஒரு நெல்லை நட்டு, அதுலேருந்து வர்றதை தின்னொன்னே எனக்கும் லேபில் தான் புள்ள பிறக்கணும். இது என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? எதுக்கு இப்போ போய் இந்த கருத்தை சொல்லணும்? படைப்பாளி அங்கே இருக்காங்க. அவன் என்ன கொடுத்தாலோ அதை தின்னிருந்தா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது விதை முளைக்குங்க, நீ விதைப்பங்க. இன்னைக்கு லேபில் கண்டுபிடிச்ச பயிரை கொண்டு வந்து விளைச்சல நட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அதை வளர்ந்து அதை பலன் எடுக்கும்போது அதை தின்ன நான் என் கருவை லேபில் தான் வளர்க்கணும். என்ன சரி? லேபில் தான் வளர்க்கணும். சின்ன சின்ன கிராமங்களில் கூட இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் போடுறான். என்னன்னு போடுறான்? செயற்கை முறை கருத்தளிப்பு, இலவச முகாம், மருத்துவ முகாம். எங்க 10 இருந்து 15 லட்சம் கொடுத்து லேப்ல என் பிள்ளை வளருதுங்க. இத நாம நினைச்சா, இந்த வார்த்தையை கேட்டவங்க விதைச்சா, இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டவங்க சமூக வலைதளங்களிலேயோ எப்படியோ இந்த செய்தியை விதைத்தால் மாற்றத்தை உருவாக்க முடியும். எப்படி மாற்றத்தை உருவாக்க முடியும்? அடி வாங்கி எந்திரிச்சு உட்கார்ந்து திறமையா செய்யறான்டா. டைம் டேபிளுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். அவன் டேபிள் படி நடக்கிறான். அவன் எந்திரிக்கிற நேரம், அவன் இறைவனை வழிபடுற நேரம், அவன் மலஜலம் நீக்கிற நேரம், அவன் பர்ஃபெக்டா செய்யறான்டா. எனக்கு ஸ்பைனல் இன்ஜுரி, முதுகுத்தண்டு வடம் உடஞ்சவன். எனக்கு மலம் சிறுநீர் வெளியேறாது, வெளியேறுச்சுன்னா சிக்கல் இருக்கு. அதையே செயற்கையாக தான் நான் எடுத்துட்டு தான் இந்த மையத்தை நடத்த முடியும். நான் வெளியில் போய் பர்ச்சேசிங் போக முடியும். அதுக்காக டயாப்பரும் கட்டலை. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. டயாப்பரும் கட்டலை. டயாப்பர் கட்டிட்டு நீச்சல் குளத்தில் இறங்க முடியுமா? இல்லை ஒன்றுக்கு குழாயை போட்டுட்டு நீச்சல் குளத்தை நான் இறங்க முடியுமா? நீச்சல் விளையாடுறேன், அதனால நீச்சல் குளம்னு. வேறு கேம்ப்கெல்லாம் சர்த்தேன். நீச்சல் குளத்தில் பேஷண்ட்டை இறக்க மாட்டாங்க. நான் ஒன்றுக்கு மூத்தறதுக்கு பை போட்டு போனால் என்ன செய்வாங்க? என்னை நோயாளியாக பார்த்துட்டு தொற்று வந்துடும், மற்றவன் இறங்க மாட்டான்னு என்னைய இறக்க மாட்டான். அப்போ அதுக்கு மாற்று வேலை என்ன செஞ்சேன்? ஒன்றுக்கு போய் இல்லாமல் இருக்கணும்னா ஐசிசின்னு ஒரு மெத்தடு. சுயமாக குழாயை போட்டு சிறுநீரை நீக்கிறது. அப்பப்போ அதுக்கு முறைப்படுத்தணும். என்ன படுத்தணும்? முன்னாடி என்ன பண்ணேன்? ஒன்றுக்கு வந்த நேரம் நாப்சாம போனேன், ஜிப்பை கலட்டினேன், ஒரு ஓரத்தில் இருந்து பண்ணிட்டேன். இப்போ அன்னைக்கு நேரம் கட்ட நேரத்தில் நான் தண்ணி குடிச்சிருப்பேன், சோறு தின்னுருப்பேன். சோத்துக்கு அப்புறம் கூட இன்னும் கூட தீனி தின்னுருப்பேன். அப்புறம் அது என்னாச்சு? என்னைய
பள்ளிக்கூடத்தில் படித்த மாதிரி டைம் டேபிள் போடுறான்னு சொல்லி குடிக்கிற தண்ணியை அளந்து வச்சுக்கலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான்டா ஒன்றுக்கு எடுக்கணும். உள்ளே இறங்கிட்டீங்கன்னா உள்ளே ஒன்றுக்கும் போயிடக்கூடாது. அந்த சிக்கலுக்காக என்ன பண்ண வச்சுட்டு சோத்தை குடிக்கிற தண்ணியையும் சோத்தையும் டைம் டேபிள் போட்டு அளவுபடுத்திடுச்சு. அளவு முறையில் தாங்க இன்னைக்கு ரேஷன் கடையில் நமக்கு ரேஷன் கிடைக்குது. உங்களது 15 கிலோ அரிசி, 30 கிலோ அரிசி, 36 கிலோ அரிசி, உங்களது 1 கிலோ சர்க்கரை சீட்டு எப்படி நிர்ணயிக்கிறான்? நல்லா நினச்சிக்கங்க. 1 கிலோ அரிசி 2 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் 15 கிலோ அரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் 1 பாம் ஆயில் பாட்டிலும் 1 கிலோ பருப்பும் கொடுக்குறான். அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கெட்டிக்காரு. என்னங்க, உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு அதுதானுங்க, அவ்வளவுதான் உணவுங்க. அடுத்து ஒரு பிள்ளை பிறந்துருந்துச்சுன்னா இன்னொரு 1/2 கிலோ ஜீனி கூடும், ஒரு 4 கிலோ அரிசி கூடும். அப்போ எதுக்குள்ளே வாழணும்னாலும் 15 கிலோ அரிசி தான் எனக்கு 2 பேருக்கு, 1 கிலோ ஜீனி தான், 1 லிட்டர் எண்ணெய் தான், பருப்பு 1 கிலோ தான். இதுக்குள்ளே வாழ்ந்துட்டான்னா அவன் ஆரோக்கியம். மிலிட்ரியில் இருந்தேன்ல, அதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு சமுதாயத்தில் எதை உதாரணமாக சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன். பாட்டி மது மது என்னங்க மதுன்னு புன்பொருளா இருக்கீங்க. 2 பாட்டில் ரம்முங்க. எனக்கு அலாட்மெண்ட் எவ்வளோங்க? 2 பாட்டில் ரம் ஒரு மாசத்துக்கு. ஒரு பாட்டில் இந்தியன் கணக்குப்படி எவ்வளோங்க இருக்கு தமிழ்நாட்டில்? சரத்து ஒரு ஃபுல் பாட்டில் எத்தனை மில்லி? உங்க பேர் சரத்குமாரா? பாருங்க, ரொம்ப பிளான் கொடுத்தீங்கன்னா இன்னும் நேரம் எடுத்துருவேன். இன்னைக்கு தியானம் கிடையாது. தியானத்தை விட கூடுதலான விஷயத்தில் நீங்கள் தியானிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் இருந்தால் பரப்பிட்டீங்க அந்த விஷயம். சொல்லுங்கள் சார், நம்ம ஊரில் ஒரு ஃபுல் பாட்டில் எத்தனை மில்லி? 450 மில்லி. ஏங்க அதை கூட பார்க்காம தானுங்க குடிச்சேன். அதனால தாங்க விடை தெரியல. பார்த்து குடிச்சவனுக்கு விடை தெரிஞ்சிருச்சுங்க. டைம் டேபிள். ஏன் 750 ml ஏன் பாட்டில் அடைக்கணும்? அவன் டேபிள் போட்டான். 750 தான் ஒரு ஃபுல்லு. எவ்வளோ முட்டாள் பண்ணுறான் பாருங்க. 1000 ml தானுங்க ஒரு ஃபுல்லு, 1 லிட்ரு. இங்கே 750 வச்சு ஒரு ஃபுல்லுன்னா அதையும் ஒத்துக்கிட்டோம். இன்னும் வேறு மாநிலங்கள்லாம் லிட்ரு தான். ஒரு ஃபுல்லுங்கிறது 1 லிட்ரு. கேரளாவில் 1 லிட்ரு கேரளா. ஏன்னா படித்தவங்க. அதுக்காக நான் யாரையும் திட்டலைங்க. அந்த இதுக்குள்ளே போனோன்னு நான் படிப்பு அறிவு இழந்துட்டு போயிட்டேங்க. நான் படித்தவன் தான். பாருக்குள்ளே போகும்போது அது எத்தனை மில்லின்னு பார்க்கல, அவ்வளோதான். அப்புறம் குடியை கெடுக்கும்னு போட்டதும் நான் முட்டாள் தானுங்க. உள்ளே போனோன்னு வெளியில் நான் படித்தவனுங்க. வெளியில் எம்ஏ சோசியாலஜிங்க. என்னது சமூகம் சார்ந்த கல்வியை கற்றுருக்கேன். ஆனால் பார்க்குள்ளே போனோன்னே அதில் இருக்கிற லேபிளை நான் படிக்கலை. கடையில் ஒரு மெடிக்கல் 1 ரூபாய்க்கு ஒரு மாத்திரையை வாங்குறத எக்ஸ்பிரி டேட் பார்க்குறோமா, அதோட காம்பினேஷன் பார்க்குறோமா இல்லையா? எனக்கு இந்த பிராண்டு ஹிமாலயா கம்பெனி தான் எனக்கு ஸ்டாண்டர்டு, நான் அதுதான் வாங்குவேன், வேறு கம்பெனி எனக்கு வேண்டாம் சொல்லுவோம்ல. ஆனால் உள்ளே போய் அந்த லேபிளை மட்டும் படிக்கிறது இல்லை. ஏங்க பார்க்குள்ளே போய் அந்த லேபிளை மட்டும் படிக்காமல் போனோன்னு அப்படியே குளிக்க ஒரு தட்டி அப்படி ஊற்றி 2 ஐஸ் கட்டியவோ பேப்பர் எதையான்னு கொண்டு வர சொல்கிறோம். ஏன்னா நான் அங்கே படித்தவனா இருந்தால் குடியை கெடுக்கும்னு நினச்சோன்னு வெளியில் வந்துருப்பேனே. பாருங்க, அது யார் சொல்ல முடியுது? குடிகாரன் தான் சொல்ல முடியுது. நான் குடிகாரன், குடித்தவன், குடிகாரனா இருந்தவன். எனக்கு மிலிட்ரி அதை ரேஷனாக கொடுத்துச்சு. ஏன் கொடுத்துச்சு? மிலிட்ரியில் மட்டும் அதை எனக்கு அங்கீகாரம் பண்ணி மிலிட்ரிக்காரனுக்கு மட்டும் ஏன் அதை வழங்கினாங்க? போலீஸ்கார் கூட கிடையாதுங்க. எதுக்கு? ஏங்க குடும்பத்தை விட்டுட்டு அவன் போய் டிப்ரெஸ்ல இருப்பான். பனியிலையும் மழையிலையும் சீதோசன நிலையிலையும், 2வது தூக்கம் வராம பிரச்சனையிலையும் இருப்பான் இல்லையா? அதுக்காக 2 பாட்டில் 750 1.5 லிட்டர் கொடுத்துச்சு.
1.5 லிட்டர் 30 நாள்ல குடிப்பீங்களா, 1.5 லிட்டர் ஒரு நாள்ல குடிப்பீங்களா? ஒரு குவார்டர் 170, ஒரு குவார்டர் தாங்குறவன் இருக்கான், 2 குவார்டர் தாங்குறவன் இருக்கான். ஏன் நம்ம பிள்ளை, நம்ம வீட்லயே ஒரு பிள்ளை 2 குவார்டருக்கு தாங்க முடியாம வாந்தி வந்துட்டு எல்லா பொல்லாங்கு வார்த்தையும் பேசி அப்பனை திட்டி என்னங்க கேவலமா பேசி அவன் படிச்சவன் தானுங்க, டிகிரி படிச்சிருக்கான் இல்லைங்க. அந்த கொள்ளளவு தெரியல. டேபிள் படி அவன் போல, டேபிள் படி போயிருந்தான்னா எனக்கு ஒரு கட்டிங் தான் அப்படின்னு டேபிள் படி அவன் போயிருந்தான்னா அவன் மதியம் இழந்திருக்க மாட்டான். அவனுடைய அதான் டேபிள். என்னுடைய கெப்பாசிட்டி அறிஞ்சிக்கிறது தான் என்னுடைய டைம் டேபிள். ஓகேவா? எதை தொட்டு எங்க வந்துட்டோம்? இந்த சமுதாயத்துக்கு புரிந்துக்கிற மாதிரி சொன்னேன். பாக்குறவங்க திட்டுவாங்க, இது ஏதாவது காணொலியில நீங்க போட்டீங்கன்னா திட்டுவாங்க, இவெல்லாம் ஒரு ஆளாக்கு. ஏழை என் கூட தான்டா பெக் அடிச்சான். அடிச்சேன், குடித்தேன். எப்ப என்னுடைய நான் இறைவனை பற்ற ஆரம்பிச்சனோ, ருத்ராசம் எல்லாரும் போடலாங்க, எங்க தாம்பத்தியத்திலையும் போட்டிருக்கலாங்க, கணவன் மனைவி இணைந்திருக்கும் போதும் போடலாங்க, கேத வீடுகளுக்கும் போட்டுட்டு போங்க, கல்யாண வீட்டுக்கும் போட்டு போங்க, எந்த தப்புமே இல்லைன்னு அகஸ்தியர் சொல்றாரு. கேவலமானவன் யாராவது கண்டறிஞ்சா அவனுக்கு ஒரு ருத்ராட்சத்தை கொடுத்தாரு. உண்மையில் அவனை மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ருத்ராட்சத்தை கொடுத்தாரு. இந்த ருத்ராட்சம் ஒரு ருத்ராட்சமா போட்டா இந்த தொண்டை குழியிலையும் அல்லது மார்பு குழியிலையும் இருக்கிற மாதிரி போடணும். அவனை டச் ஆகிட்டே இருக்கும். அவனை ஸ்டிமுலேட் பண்ணி அவனை என்னவா கொண்டு வந்துடும், அவனை நல்லவனா கொண்டு வந்துடும். இந்த ருத்ராட்சம் போட்டு கருதிங்க கூடாதுன்னு இல்லை, இந்த ருத்ராட்சம் போட்டு தண்ணி அடிக்க கூடாதுன்னு இல்லை, இந்த ருத்ராட்சம் போட்டு என்னுடைய மனைவி கூட படுக்க கூடாதுன்னு இல்லை, எல்லாமே செய்யலாம். நாளடைவில் எது தீங்கோ அது இங்க மனசாட்சி பேச ஆரம்பிச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். தெரியாம செஞ்சுட்ட ரைட்டா, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்ச ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்ட. ருத்ராட்சம் நான் களத்துல வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா, வேணாம்டா அந்த கறி வேணாம்டா, என்ன சாராயம் வேணாம்டா, உள்ளுக்குள்ள இருக்கவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். பேச ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, எல்லாமே மாற்றம். நான் மாறிட்டேங்க. ருத்ராட்சத்தை போட்டு ஆரம்பத்தில் என்னுடைய குருநாதர் அப்படிதான் சொல்லி மாலையாவே கொடுத்தாரு. நான் மாறிட்டேங்க. மாற்றம் எங்க கொண்டு வந்து விட்டுச்சுங்க, குடும்ப சாபம்னு சொல்லிட்டு வந்தேன்னா அந்த சாபம் தீர்க்கிறதுக்கு என்னைய கொண்டு போச்சுங்க தர்ப்பணத்தில். என்னுடைய சாபத்தை தீர்த்திட்டேங்க. எங்கள் அப்பனுக்கு இறப்பு காலத்துலேயோ, என்னுடைய தாத்தனுக்கு இறப்பு காலத்துலேயோ, என் பாட்டிக்கோ எங்கள் அம்மாவுக்கோ இறப்பு காலத்தில் என்னால் செய்ய முடியாத, அவங்க சமாதானமாக இருக்கக்கூடிய, அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடியதை நான் செய்யாமல் இருந்தவனாக இருந்தும் தர்ப்பணத்தில் போய் அதையெல்லாம் சமன்படுத்திட்டேன். அந்த தர்ப்பணம் நான் சமன்படுத்தினது இல்லாமல் எனக்கு லீடர்ஷிப் வேற கொடுத்துச்சு. 20 பேரோட ஒருத்தனா ஏண்டா செய்யற, கிளம்பி போ சொல்லுவாங்கல்ல, குருகுலத்தில் படிக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, உன்னோட வேலை முடிஞ்சு நீ தெக்க போ. பாபாஜி எப்படி இங்கே வந்தாரு, அந்த குருவோட உத்தரவு. நீ ஓரளவு கற்றுக்கிட்ட, எல்லாமே கற்றுக்கிட்ட, நீ கிளம்பி போ, அங்கிட்டு போய் நல்லது செய்யப்ப, தெக்க போ, நீ வடக்க போ. அப்போதானுங்க விதைக்க முடியும். விதையிலெல்லாம் தான் வீட்டிலேயே வச்சுட்டா எப்படிங்க அறுவடை செய்ய முடியும்? விதைச்சாங்க. சென்ற ஆடி அமாவாசையிலேருந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய லீடர்ஷிப்பை அடியேனுக்கு கொடுத்தாங்க. அடியேனும் 15 நபர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுத்தாரு. நான் இன்னைக்கு கொடுக்க அதுவாக மாறுவனா இல்லைவாங்க, ருத்ராட்சனையை மாற்றிச்சுங்க அப்படித்தானுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுவாக மாறி வந்துடும். அதுவாக மாற மாற பொண்டாட்டி என்னைய சரிவர புரிஞ்சுக்கலைன்னா தெரியாது. அங்கேயும் விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் பிரம்மச்சாரியில் இருந்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கணும், பாதிரியாராக இருந்தால் கல்யாணம் முடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கடவுள் சொல்லவே இல்லை. சன்னியாசி ஆகி சாதுவாகி நீங்கள் செய்கிற நல்லதெல்லாம் நல்லதாகவே அகஸ்தியர் சொல்லவில்லை.
குடும்பத்துக்கு கூட இருந்து கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இருந்து இல்லாம கடன் வாங்கி போட்டு தெருவில் போற ஒருத்தனுக்கு தானம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, ஒரு சம்சாரி வாழ்க்கையில் இருக்கிறவன் அதை தாங்க விரும்புகிறார். இந்த சாதுக்களை ஏன் கையேந்த வச்சிருக்கிறாங்க? அவங்க கர்ம வினைன்னு சொல்லிட்டோம். ஏன் கையேந்திய நம்ம வீட்டுக்கு வரணும்? கரெக்டா சிந்திச்சு பாருங்க. ஒரு யாசகர் என் வீட்டு முன்னாடி வந்து ஐயா சாமி அப்படின்றார். என்னுடைய கர்ம வினையை மாத்திக்கடான்னு அகஸ்தியர் அனுப்பிச்சிருக்காருங்க அவரை. அந்த நேரத்தில் அவருக்கு நான் உணவையோ அவருக்கு தேவையான வஸ்திரங்களையோ எதையோ ஒன்று கொடுத்து நீக்கிட்டேன்னா என்னுடைய கர்ம வினைகள் என்னுடைய பாவங்களை குறைக்கிறதுக்காக ஒருத்தனை கையேந்த வச்சு யார் அனுப்பிச்சாருங்க? இறைவன் அனுப்புறாருங்க. ஓப்போ ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருப்பான், நான் செஞ்சதை சொல்றேன். ஒருத்தன் பஸ்ல அப்படி இப்படின்ட்டு வந்தான். நல்ல தடிமனான திடகாத்திரமான மனிதன், வில்லன் கேரக்டருக்கு சரியான ஆள். ஆனா முகத்துல ஒரு சோகம் இருந்துச்சு. ஐயா சாமி ஐயா சாமி. பக்கத்துல இருக்கவன் காசு போட்டான். பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, அதன்படி நான் அவனை திடமா தான் பார்த்தேன். பக்கத்துல இருக்கவன் காசு போட்டான். ஏயா இவனெல்லாம் கெடுக்குறீங்க? நான் அவனுக்கு வேகானமா சொல்றேன், ஏனுங்க இதெல்லாம் கொடுத்து கெடுக்குறீங்க? அவன் நல்லா இருக்கான், போய் சம்பாரிச்சு திங்க கூடாதா? இததான் முதல் பாவம்ன்றார் கடவுள். அந்த டைம் டேபிள், அந்த விதியில எதுங்க? தர்மம் கொடுப்பவனை தடுத்தல் தான் முதல் பாவம். அப்படின்னு பார்த்தா பாண்டிய மன்னன் பொற்சபையில என்ன நடந்துச்சு? ஒரு புலவர் வந்து பாட்டு பாடுறாரு, அவருக்கு கிடைக்க வேண்டிய பரிசு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பாண்டிய மன்னன் கொடுன்னு சொல்லிட்டாரு. நெற்றிக்கண்ணை திறந்து குற்றம் குற்றமேன்னு யாரு வந்தா? எங்க ஆன்மீகம் கொஞ்சமாவது நமக்கு தெரியலையாங்க. இதுதாங்க நம்ம மதத்துல, இந்து மதம் பெருசுங்க. ஆனா கேவலம் என்னன்னா போதனை இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் ஒரு வசனத்தை எடுத்து 100 முறை சொல்லி சொல்லி அவனுக்கு பழக்கினான். குர்ஆனை சொல்லி சொல்லி அவன் பழக்கிறான். இவன் நம்ம பாரதத்தை கூட எடுத்து சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டம். நம்மளை நாம மாத்தாம எதுவுமே மாறாதுங்க.